Hello viewers, welcome to Vidya Shivalingam Vlogs. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரைடே ரொட்டீன் துளசி பூஜை. இதை வந்து நான் கொஞ்சம் ஷார்ட்ஸ்லையும் போட்டிருந்தேன். இது வந்து லாங் வீடியோ. அம்மா வந்து எவ்ரி ஃப்ரைடே இந்த துளசிக்கு வந்து இங்க கிளீன் பண்ணிட்டு கோலமெல்லாம் போட்டு இங்க விளக்கேற்றி சாமி கும்பிடுறது அவங்களுடைய வழக்கம். நான் சொன்ன மாதிரி தான் துளசி செடி மட்டும் எந்த இடத்துல வளருதோ அந்த இடத்துலயே வந்து கிளீன் பண்ணி அங்கேயே வந்து சாமியை கும்பிட்டுக்கிட்டா நல்லது. இல்லைன்னா நம்ம வந்து இடம் மாத்தி வச்சோம் அப்படின்னா மேக்சிமம் வந்து செடி வந்து வளராம தான் போகும். ஸோ எங்க வளருதோ அந்த இடத்த வந்து நமக்கு ஏற்ற மாதிரி கிளீன் பண்ணிட்டு பூஜை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நல்ல செடியும் பெருசா வரும். ஏன்னா வந்து நாங்களும் ஒரு 2-3 டைம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இடம் மாத்தி வச்சு வரவே இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு சந்து மாதிரி தான் இருக்கு, அந்த சந்துல தான் வந்திருந்தது. பட் அதையவே நம்ம வந்து கொஞ்சம் செங்கல் எல்லாம் வச்சு கரெக்ட் பண்ணி அங்கேயே பூஜை போடவும் கொஞ்சம் செடி வந்து நல்லா பெருசாவே வளர்ந்துருச்சு. ஸோ அதனாலதான் சொன்னேன் இடம் மாத்தாம அதே இடத்துல வளர்த்திக்குங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கோமாதாவும் கண்ணுக்குட்டியும் இருக்கிற மாதிரி ஒரு சிலை, அந்த சிலையை வச்சும் அவங்க வந்து பூஜை பண்ணிடுவாங்க. துளசி பிளஸ் கோமாதா பூஜை ரெண்டுமே ஒன்னா பண்ணிடுற மாதிரி சிம்பிளா தான் விளக்கேற்றி ஊதுபத்தி காமிச்சு சாம்பிராணி கற்பூரம் வச்சு முடிச்சிடுவாங்க. வேணும்னா ஏதாவது இந்த பொட்டுக்கல்லையும் கரும்பு சக்கரையும் வைக்கலாம். அதுக்கப்புறம் அது அப்படியே எறும்பு சாப்பிட்டுக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய துளசி பூஜை. பக்கத்துல பாருங்க கற்பூரவள்ளி, அது குழந்தைங்க இருக்கிற வீட்டுல வந்து கண்டிப்பா கற்பூரவள்ளி இருக்கிறது நல்லது. அதே மாதிரி அந்த சைடு வந்து வெத்தலை கொடி, அதுவும் அதே மாதிரி வச்சுக்கலாம். பக்கத்துல வந்து மஞ்சள், கொம்பு மஞ்சள் வச்சிருக்காங்க. அது வந்து பொங்கல் டைம்ல கரெக்டா வளர்ந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இவ்வளவு செடிதான் இருக்கு. ஜாதிப்பூ, மல்லிப்பூ, அதுக்கப்புறம் மருதாணி, கொஞ்சமா கருவேப்பிலை வச்சிருக்காங்க. பட் நான் வந்து கல்யாணம் ஆகி போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த சைட்ல வந்து இல்லாத ரோஸ் கலர் இருக்காது. அந்த அளவுக்கு எல்லா கலர் ரோசஸும் நான் வந்து இந்த இடத்துல வச்சிருந்தேன். ஆக்சுவலா எங்களுக்கு இங்க வந்து பிளாக் சாயில், நாங்க வந்து ஒரு அரை அடிக்கு அந்த சாயிலை எடுத்துட்டு அதுல வந்து ரெட் சாயில் போட்டு மேக்சிமம் எல்லா கலர் ரோஸும் நான் இந்த இடத்துல வச்சிருந்தேன். பட் இப்ப மெயின்டைன் பண்ண முடியாததுனால எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளீன் மட்டும் பண்ணி வச்சிருக்காங்க. பொதுவா பூஜைகள் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம வந்து வீட்டை கிளீன் பண்ணிட்டு தான் பண்ணுவோம். இப்ப பாருங்க இந்த இடத்தையே கிளீன் பண்ணி கோலம் போடவும் அது ஒரு பாசிட்டிவான ஃபீல் கொடுக்குது பாக்குறதுக்கே. ஸோ இந்த மாதிரியான பாசிட்டிவ் விஷயங்கள் தாராளமா நம்ம ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.